பிப்ரவரி 4ஆம் தேதி ஜம்முவை காஷ்மீருடன் இணைக்கும் நெடுஞ்சாலையில் ஆள் உயரத்திற்கு பனி உறைந்திருந்தது. தொடர்ந்து பனி பெய்து வந்ததால் அந்த நெடுஞ்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டது. அடுத்த ஒரு வாரத்திற்கு பனிப்பொழிவு நீடித்ததால் ஜம்முவிற்கும் காஷ்மீருக்கும் இடையில் நடைபெறும் ராணுவ துருப்புக்களின் பரிமாற்றம் முற்றிலும் தடைப்பட்டது. ஜம்முவில் இருக்கும் ராணுவ முகாமில் ஒரு சமயத்தில் 1000 வீரர்களை மட்டுமே தங்க வைக்க முடியும். கடுமையான வானிலை காரணமாக ஜம்மு முகாமில் வழக்கத்திற்கு மாறாக அதிகமான ராணுவ வீரர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். பிப்ரவரி 2ஆம் வாரத்தில் பனிப்பொழிவு குறைந்து சாலையானது போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டது. வானிலை சாதகமானதால் ஜம்மு முகாமிலிருந்து சிஆர்பிஎஃப் வீரர்களையும் விடுமுறையிலிருந்து திரும்பியவர்களையும் காஷ்மீரில் உள்ள பல்வேறு முகாமிற்கு அனுப்ப அதிகாரிகள் திட்டமிட்டனர். பிப்ரவரி 14ஆம் தேதி அதிகாலை 3:30 மணி 2547 சிஆர்பிஎஃப் வீரர்களுடன் 78 பேருந்துகள் ஸ்ரீநகரை நோக்கி புறப்பட்டன. மதியம் 2:30 மணி அளவில் புல்வாமா மாவட்டம் அவந்திபோரா பகுதியில் ராணுவ வாகனங்கள் பயணித்துக் கொண்டிருந்த போது லட்டுமோட் பகுதியிலிருந்து ஸ்ரீநகர் நெடுஞ்சாலைக்குள் ஒரு கார் நுழைந்தது. அடுத்த சில நொடிகளில் வரிசையாக சென்று கொண்டிருந்த ராணுவ வாகனங்களில் 5வது வாகனத்தின் மீது அந்த கார் திடீரென்று மோதியது. கார் வெடித்து சிதறியது. அது மோதிய பேருந்து சுக்கு நூறாக பீத்து எரியப்பட்டது. அடுத்தடுத்து வந்த வாகனங்களில் வந்த கண்ணாடிகள் வெடித்து சிதறின. அந்த இடமே போர்க்களம் போல் காட்சியளித்தது. அந்த தாக்குதலில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 பேர் உட்பட 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டனர். காஷ்மீரில் கடந்த 30 ஆண்டுகளில் ராணுவத்தின் மீது பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இதுவே மிக கொடூரமான தாக்குதல். இந்த கொடூரத்தை நிகழ்த்தியது ஜெய்ஷே முகமது என்ற தீவிரவாத குழு. 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்றது. அதுவரை ஒன்றாக இருந்த தேசம் இந்தியா, பாகிஸ்தான் என்று 2 நாடுகளாக பிரிந்தன. பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டில் இருந்த 562 சுதந்திர சமஸ்தானங்கள் இந்தியாவுடனோ அல்லது பாகிஸ்தானுடனோ இணைந்து கொள்ள அறிவுரை வழங்கப்பட்டது. விரும்பினால் அவை தனி நாடாக அறிவித்துக் கொள்வதற்கும் பிரிட்டிஷார் உரிமை வழங்கினர். இஸ்லாமியர்களை பெரும்பான்மையாக கொண்ட காஷ்மீர் சமஸ்தானம் இந்து மன்னர் ஹரிசிங்கால் ஆளப்பட்டு வந்தது. இந்தியாவுடனோ அல்லது பாகிஸ்தானுடனோ இணையாமல் காஷ்மீர் தனி நாடாக செயல்பட மன்னர் ஹரிசிங் விரும்பினார். காஷ்மீரை தன்னுடன் இணைக்க விரும்பியது பாகிஸ்தான். மகாராஜாவுக்கு எதிராக புஷ்டூன் பழங்குடிகளை காஷ்மீருக்குள் அனுப்பி கலவரத்தை உருவாக்கியது. இதே சமயம் பிரிவினையின் போது பாகிஸ்தானிலிருந்து விரட்டியடிக்கப்பட்ட இந்துக்களும் சீக்கியர்களும் ஜம்மு பகுதிக்கு வந்து சேர்ந்தனர். பாகிஸ்தானில் அவர்கள் சந்தித்த கொடுமைகளுக்கு எதிர்வினையாக ஜம்முவில் வாழ்ந்த இஸ்லாமியர்களை அவர்கள் தாக்கத் தொடங்கினர். தாக்குதலில் இருந்து தப்பித்து காஷ்மீரின் மேற்கு மாவட்டங்களுக்கு இடம்பெயர்ந்த இஸ்லாமியர்கள் அங்கு மகாராஜாவுக்கு எதிரான கலகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். 1947ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி கலகக்காரர்கள் காஷ்மீரின் மேற்கு பகுதியை சுதந்திர காஷ்மீராக அறிவித்தனர். பயந்து போன அரசர் இந்தியாவின் உதவியை நாடினார். கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டனின் ஆலோசனைப்படி காஷ்மீருக்கு உதவுவதற்கு முன்னர் அதனை இந்தியாவுடன் இணைக்க வேண்டும் என்று இந்திய மன்னர் ஹரிசிங்கை கேட்டுக்கொண்டது. உள்நாட்டில் கலவரத்தால் நெருக்கடியில் இருந்த மன்னர் ஹரிசிங் இந்தியாவின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு காஷ்மீரை இந்தியாவுடன் இணைக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். 1947ஆம் ஆண்டு அக்டோபர் 26ஆம் தேதி காஷ்மீர் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. மறுநாளே இந்திய ராணுவம் காஷ்மீருக்குள் நுழைந்தது. பாகிஸ்தானின் புஷ்டூன் பழங்குடியினருக்கும் உள்நாட்டு கலகக்காரர்களுக்கும் எதிராக ராணுவ நடவடிக்கை தொடங்கியது. மன்னர் ஹரிசிங் அரசை வீழ்த்தி மக்களாட்சியை நிறுவ விரும்பிய தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் ஷேக் அப்துல்லா காஷ்மீர் இந்தியாவுடன் இணைவதை விரும்பினார். ஆகவே இணைவிற்கு பிறகு 1948ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஷேக் அப்துல்லா இந்தியாவின் ஆதரவுடன் காஷ்மீர் இடைக்கால அரசின் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து கலகக்காரர்களுக்கு ஆயுத உதவி வழங்கி வந்த பாகிஸ்தான் பின்னர் இந்திய ராணுவத்திற்கு எதிராக தனது ராணுவத்தை நேரடியாக களமிறக்கியது. இந்தியா பாகிஸ்தான் இடையே
முதல் முறையாக போர் மூண்டது. பிரச்சனையை தீர்க்க மவுண்ட் பேட்டன் எடுத்த முயற்சி தோல்வியில் முடியவே இந்திய பிரதமர் நேரு ஐநாவின் மத்தியஸ்தத்தை நாடினார். ஐநா பாதுகாப்பு அவை காஷ்மீர் பிரச்சனை தீர்ப்பதற்கான கமிஷனை உருவாக்கியது. பாகிஸ்தான் தனது படைகளையும் பழங்குடி படைகளையும் திரும்பப் பெற வேண்டும் என்று ஐநா உத்தரவிட்டது. இந்தியாவும் தனது படைகளின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த உத்தரவுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு அமைதி திரும்பிய பின் காஷ்மீர் மக்கள் யாருடன் இணைய விரும்புகிறார்கள் என்பதை உறுதி செய்ய பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று ஐநா தெரிவித்தது. 1949 ஆண்டு ஜனவரி 1 இரு நாடுகளுக்கும் இடையில் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த சமயம் இரண்டு ராணுவமும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த நிலப்பரப்புகளுக்கிடையே எல்லைக்கோடு வரையப்பட்டு அது எல்லை கட்டுப்பாட்டு கோடாக அறிவிக்கப்பட்டது. அத்தோடு போர் முடிவுக்கு வந்தது. காஷ்மீரின் 65% நிலப்பரப்பு இந்தியாவின் கட்டுப்பாட்டிலும் மீதமுள்ள நிலப்பரப்பு பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டிலும் இருக்க காஷ்மீர் மக்களின் விருப்பத்தை அறிவதற்கான பொது வாக்கெடுப்பு தொடர்ந்து ஒத்திப்போடப்பட்டது. ஐநாவின் முயற்சி, அதைத் தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் காமன்வெல்த் அமைப்புகள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிந்தன. பல்வேறு காரணங்களை காட்டி இரு நாடுகளும் பொது வாக்கெடுப்பை நடத்த விடாமல் காலம் தாழ்த்தி வந்தன. இதனிடையே 1951 ஆண்டு பாகிஸ்தானின் கடும் எதிர்ப்பிற்கிடையே காஷ்மீர் அரசியல் சாசன பேரவை உருவாக்கப்பட்டது. காஷ்மீரின் பிரதமராக ஷேக் அப்துல்லா தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் ஷேக் அப்துல்லாவுடனான இந்திய அரசின் நட்புறவு வெகுநாள் நீடிக்கவில்லை. 1953 ஆண்டு ஷேக் அப்துல்லாவின் அரசு பெரும்பான்மையை இழந்துவிட்டதாக கூறி கலைக்கப்பட்டது. ஆனால் பெரும்பான்மையை நிரூபிக்க அவருக்கு அவகாசம் வழங்கப்படவில்லை. அப்துல்லாவின் அமைச்சரவையில் இருந்த பக்ஷி குலாம் முகமது காஷ்மீரின் புதிய பிரதமராக அறிவிக்கப்பட்டார். அரசுக்கு எதிரான சதி செய்த குற்றச்சாட்டில் ஷேக் அப்துல்லா கைது செய்யப்பட்டார். அவரின் கைதை தொடர்ந்து அப்துல்லாவின் ஆதரவாளர்கள் நேருவால் ஒப்புக்கொள்ளப்பட்டபடி காஷ்மீரில் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இயக்கத்தை தொடங்கினர். ஒருபுறம் பொது வாக்கெடுப்பிற்கான கோரிக்கை முன்னெழுந்து வந்த நிலையில் மறுபுறம் புதிதாக பொறுப்பேற்ற பக்ஷியின் அரசின் மூலம் காஷ்மீர் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டதற்கு காஷ்மீர் அரசியல் சாசன அவையின் ஒப்புதல் பெறப்பட்டது. இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக அறிவிக்கப்பட்ட காஷ்மீருக்கான தனி அரசியல் சாசனம் 1957 ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது. காஷ்மீரில் தொடர்ந்து நடைபெற்று வந்த மக்கள் எழுச்சியின் பயனாக 1964 ஆண்டு ஷேக் அப்துல்லா மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களை அரசு கைவிடுவதாக அறிவித்தது. 11 ஆண்டுகளாக சிறையிலிருந்து ஷேக் அப்துல்லா விடுதலை செய்யப்பட்டார். அப்துல்லா விடுதலை செய்யப்பட்டாலும் அவரால் முன்னெடுக்கப்பட்ட பொது வாக்கெடுப்பு இயக்கத்திற்கு தடை விதிக்கப்பட்டதால் அவரால் வெளிப்படையாக செயல்பட முடியவில்லை. இந்நிலையில் 1965 ஆண்டு காஷ்மீருக்குள் ஊடுருவி குழப்பத்தை ஏற்படுத்த பாகிஸ்தான் மேற்கொண்ட திட்டத்திற்கு இந்தியா ராணுவ ரீதியாக பதிலடி கொடுத்தது. இதனைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூண்டது. சோவியத் யூனியன் மற்றும் அமெரிக்காவின் தலையீட்டால் அந்த போர் முடிவுக்கு வந்தது. நேருவின் மரணம், அதன் பிறகு நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியாவின் கை மேலோங்கியது. பாகிஸ்தானுடன் போரிட்டு இந்தியா பங்களாதேஷை உருவாக்கியது ஆகிய நிகழ்வுகள் இனி இந்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பது தவறு என்று ஷேக் அப்துல்லாவை உணரச் செய்தது. மாறி வந்த சூழலை புரிந்து கொண்ட ஷேக் அப்துல்லா 1974 ஆண்டு பிரதமர் இந்திரா காந்தியுடன் சமரச உடன்படிக்கை செய்து கொண்டார். அதன்படி பொது வாக்கெடுப்பு கோரிக்கையை கைவிட்ட ஷேக் அப்துல்லா 11 ஆண்டுகளுக்கு பிறகு காஷ்மீரின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அது முதல் 1982 ஆண்டு மரணமடையும் வரை காஷ்மீரின் சிங்கம் என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்படும் ஷேக் அப்துல்லா தொடர்ந்து முதலமைச்சராக இருந்து வந்தார். ஷேக் அப்துல்லா பொது வாக்கெடுப்பு கோரிக்கையை கைவிட்டாலும் இந்தியா மற்றும் பாகிஸ்தானிடமிருந்து சுதந்திரம் பெறுவதற்கான கோரிக்கை காஷ்மீரில் உயிர்ப்புடனே இருந்து வந்தது. காஷ்மீரின் மற்றொரு மக்கள் தலைவரான மக்பூல் பட்டின் தேசிய விடுதலை முன்னணி அதனை முன்னெடுத்துச் சென்றது. 1976 ஆண்டு கைது செய்யப்பட்ட மக்பூல் பட்
1984ஆம் ஆண்டு திகார் சிறையில் தூக்கிலிடப்பட்டார். மக்பூல் பட்டின் மரணம் காஷ்மீர் இளைஞர்களை பிரிவினைவாத கோரிக்கையை நோக்கி ஈர்க்கச் செய்தது. 1987ஆம் ஆண்டு நடைபெற்ற காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் ஜனநாயகத்தின் மீது மக்களை நம்பிக்கை இழக்கச் செய்தது. தேர்தலில் தேசிய மாநாட்டு கட்சியுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்தது. ஷேக் அப்துல்லாவின் மகன் பரூக் அப்துல்லா தலைமையிலான தேசிய மாநாட்டு கட்சி பதவி சுகத்திற்காக காஷ்மீரின் நலன்களை விட்டுக் கொடுத்து விட்டதாக பிற கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைத்தன. காங்கிரஸ் கூட்டணியை எதிர்த்து மக்கள் மாநாட்டு கட்சியின் தலைமையில் முஸ்லிம் ஐக்கிய முன்னணி கட்டமைக்கப்பட்டது. காஷ்மீர் வரலாற்றில் திருப்பு முனையாக அமைந்த இந்த தேர்தலில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதற்கான ஆதாரங்களை ஊடகங்கள் வெளியிட்டன. தேர்தல் நடைபெறும் முன்னரே முஸ்லிம் ஐக்கிய முன்னணியின் முக்கிய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். வாக்கெடுப்பின் போது அதிகார துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது. வாக்கு எண்ணிக்கையின் போது தோற்றவர்கள் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டனர். வெற்றி பெற்ற முஸ்லிம் ஐக்கிய முன்னணி வேட்பாளர்கள் பலர் தோற்றதாக அறிவிக்கப்பட்டனர். தேர்தலுக்கு பின்னர் பிபிசி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த காங்கிரஸ் நிர்வாகி முறைகேடு நடைபெற்றதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார். வரலாறு காணாத முறைகேடு நடைபெற்ற இந்த தேர்தலில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி 66 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. மறுபுறம் காஷ்மீர் உரிமைக்காக அதுவரை நடைபெற்று வந்த அரசியல் போராட்டம் ஆயுத போராட்டமாக உருவெடுத்தது. இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய 2 நாடுகளிடமிருந்தும் விடுதலை வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி அமைப்பு ஆயுத போராட்டத்தை தொடங்கியது. மறுபுறம் காஷ்மீரை பாகிஸ்தானுடன் இணைக்க வேண்டும் என்பதை கொள்கையாக கொண்ட இஸ்லாமிய ஆயுத குழுக்களும் உருவாகின. பாகிஸ்தான் ஆதரவுடன் அவ்வாறு உருவான லஷ்கர்-e-தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன், அர்கத்-உல் முஜாஹிதீன் ஆகிய அமைப்புகளின் தொடர்ச்சியாக ஜெய்ஷே முகமது அமைப்பும் உருவாக்கப்பட்டது. ஆப்கானிஸ்தானில் சோவியத் படைகளுக்கு எதிராக போரிட்ட மசூத் அசார் காஷ்மீரில் செயல்பட்டு வந்த அர்கத்-உல் முஜாஹிதீன் அமைப்பில் ஏற்பட்ட உட்சண்டையை தீர்ப்பதற்காக கள்ளத்தனமாக காஷ்மீர் வந்தார். தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு 1994ஆம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டார். 1995ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி மற்றும் நார்வே நாடுகளைச் சேர்ந்த 6 சுற்றுலா பயணிகள் காஷ்மீரில் அல்பரான் என்ற அமைப்பினரால் கடத்தப்பட்டனர். கடத்தியவர்களை விடுவிக்க சிறையில் உள்ள மசூத் அசாரை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் இந்திய அரசுக்கு நிபந்தனை விதித்தனர். கடத்தப்பட்டவர்களில் ஒரு குழந்தை அவர்களிடமிருந்து தப்பித்து வந்தது. ஆனால் கடத்தல்காரர்கள் ஒருவரின் தலையை வெட்டி பகால்காம் என்ற இடத்தில் போட்டுவிட்டு சென்றனர். மசூத் அசாரை இந்திய அரசு விடுவிக்காததை தொடர்ந்து மற்ற 4 பேரையும் கடத்தல்காரர்கள் கொன்றுவிட்டதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பது இன்று வரை யாருக்கும் தெரியாது. அசாரை விடுவிக்க மேற்கொள்ளப்பட்ட இந்த முதல் முயற்சி தோல்வியடைந்ததை தொடர்ந்து அடுத்த 4 ஆண்டுகள் கழித்து மற்றொரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. 1999ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் இருந்து இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான IC-814 என்ற விமானம் 191 பேருடன் டெல்லிக்கு புறப்பட்டது. இந்திய வான்வெளியில் பறந்து கொண்டிருந்த அந்த விமானம் அதில் பயணித்த 3 பேரால் நடுவானில் கடத்தப்பட்டது. விமானிகளை துப்பாக்கியை காட்டி மிரட்டிய கடத்தல்காரர்கள் விமானத்தை பாகிஸ்தானின் லாகூர் நகரத்திற்கு செலுத்துமாறு மிரட்டினர். விமானத்தில் போதுமான எரிபொருள் இல்லாததை சுட்டிக்காட்டிய விமானிகள் அதை பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் தரையிறக்கினர். விமானத்திற்குள் புகுந்து அதிரடியாக தாக்குதல் நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்படாத நிலையில் எரிவாயு லாரியை விமானத்திற்கு குறுக்காக நிறுத்தி அதனை தற்காலிகமாக பறக்கவிடாமல் செய்ய பஞ்சாப் காவல்துறையினரால் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அதை புரிந்து கொண்ட கடத்தல்காரர்கள் விமானத்தை அங்கிருந்து அவசரமாக புறப்பட உத்தரவிட்டனர். அமிர்தசரஸில் 45 நிமிடம் நிறுத்தப்பட்ட விமானம் பாகிஸ்தான் வான்வெளிக்குள் நுழைந்தது. விமானத்தில் தொடர்ந்து எரிபொருள் குறைந்து வந்த நிலையில் விமானத்தை லாகூரில் தரையிறக்க அனுமதி கோரப்பட்டது. முதலில் அதற்கு அனுமதி தர மறுத்த பாகிஸ்தான் அரசு
விமான நிலைய ஓடுபாதையின் விளக்குகளை அணைக்க உத்தரவிட்டது. விமானம் தரையிறங்க அனுமதிக்காவிட்டால் அது தரையில் விழுந்து நொறுங்குவதை தவிர வேறு வழியில்லை என்பது தெரிய வந்த பிறகு லாகூர் இறங்கு தளத்தின் விளக்குகள் ஒளிர்ந்தன. IC-814 பத்திரமாக தரையிறங்கியது. அமிர்தசரஸில் கிடைத்த வாய்ப்பை தவறவிட்ட இந்திய அரசு லாகூரில் அதை மடக்கி பிடிக்க முயற்சி மேற்கொண்டது. கடத்தப்பட்ட விமானம் லாகூரிலிருந்து புறப்படாமல் தடுக்க வேண்டும் என்று பாகிஸ்தானை இந்திய அரசு கேட்டுக்கொண்டது. ஆனால் இந்த கோரிக்கையை பாகிஸ்தான் ஏற்க மறுத்தது. 2.5 மணி நேரம் லாகூர் விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த IC-814 விமானத்தில் எரிபொருளை நிரப்பிக்கொண்டு துபாய் வான்வெளிக்குள் நுழைந்தது. துபாயில் தரையிறங்கிய விமானத்தில் இருந்து கத்தியால் குத்திக் கொள்ளப்பட்ட ரூபான் கட்யால் என்பவரின் உடலையும் அத்துடன் சேர்த்து 27 பயணிகளையும் கடத்தல்காரர்கள் வெளியேற்றினர். துபாய் விமான நிலையத்தில் கமாண்டோக்கள் அதிரடியாக நுழைந்து பயணிகளை மீட்க இந்திய அரசு திட்டமிட்டது. ஆனால் ஐக்கிய அரபு அமீரக அரசு அதற்கு அனுமதி மறுத்துவிட்டது. துபாயிலிருந்து தங்கள் இறுதி பயணத்தை தொடங்கிய கடத்தல்காரர்கள் விமானத்தை ஆப்கானிஸ்தானின் கந்தகர் நகரில் தரையிறக்கினர். ஆப்கானிஸ்தானில் ஆட்சியிலிருந்த தாலிபான்களை இந்தியா அங்கீகரிக்காவிட்டாலும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. கடத்தல்காரர்களுக்கும் இந்திய அரசுக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்ய தாலிபான்கள் ஏற்றுக்கொண்டனர். இந்திய சிறையில் இருக்கும் அர்கத் உல் அன்சார் அமைப்பைச் சேர்ந்த மௌலானா மசூத் அசாருடன் சேர்த்து அகமது உமர் சயித் ஷேக், முஸ்தாக் அகமது சர்க்கார் ஆகியோரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கடத்தல்காரர்கள் நிபந்தனை விதித்தனர். வேறு வழியில்லாமல் இந்திய அரசு நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டது. சிறையில் இருந்த மசூத் அசார் உட்பட 3 பேரும் கந்தகர் அழைத்து வரப்பட்டனர். 6 நாட்களாக நடைபெற்று வந்த கடத்தல் நாடகம் முடிவுக்கு வந்தது. 1999 டிசம்பர் 31ஆம் தேதி புதிய 1000வது ஆண்டு பிறக்க இன்னும் சில மணி நேரங்களே இருந்த நிலையில் பயணிகள் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். 6 ஆண்டுகளாக சிறையில் இருந்த மசூத் அசார் கடத்தல்காரர்களுடன் இருளில் ஓடி மறைந்தார். IC-814 விமான கடத்தல் நடைபெற்று 4 மாதம் கழித்து காஷ்மீரில் ராணுவ முகாம் மீது ஒரு தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டது. 5 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட இந்த தாக்குதலுக்கு ஜெய்ஷே முகமது என்ற அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டது. காஷ்மீரில் புதிதாக உருவான இந்த அமைப்பு இந்தியாவால் விடுவிக்கப்பட்ட மௌலானா மசூத் அசாரால் உருவாக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. காஷ்மீரில் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருந்த ஆயுத குழுக்களுக்கு மத்தியில் வேகமாக வளர்ந்து வந்த ஜெய்ஷே முகமது 2001ஆம் ஆண்டு அக்டோபரில் காஷ்மீர் சட்டப்பேரவை மீது தற்கொலை தாக்குதல் நடத்தியது. இதில் பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட 38 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு 2 மாதத்தில் இந்திய ஜனநாயகத்தின் அடையாளமாக திகழும் இந்திய நாடாளுமன்றத்தில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் 8 பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட 9 பேர் கொல்லப்பட்டனர். தீவிரவாதிகளின் தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டாலும் மக்கள் பிரதிநிதிகளின் அவையின் மீதே நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மசூத் அசாரின் ஜெய்ஷே முகமது அமைப்பே இந்த தாக்குதலை நடத்தியதாக இந்திய அரசு தெரிவித்தது. பாகிஸ்தான் அரசு அந்நாட்டில் செயல்படும் தீவிரவாத அமைப்புகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்நாட்டு அரசுக்கு அழுத்தம் கொடுத்தது. அதன்படி ஜெய்ஷே முகமது உட்பட சில அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் தடை விதித்தது. பாகிஸ்தானில் தஞ்சமடைந்திருந்த மசூத் அசார் கைது செய்யப்பட்டார். ஆனால் அடுத்த சில மாதங்களில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவர் விடுதலை செய்யப்பட்டார். அந்த அமைப்பின் மீது விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட்டன. 2001ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஜெய்ஷே முகமது அமைப்பை ஐக்கிய நாடுகள் சபை தீவிரவாத இயக்கமாக அறிவித்தது. இருந்தபோதும் இந்தியாவுக்கு எதிரான மசூத் அசாரின் செயல்பாட்டை அந்த நடவடிக்கை தடுக்கவில்லை. 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பஞ்சாப் மாநிலத்தின் பதான்கோட் விமானப்படை தளத்திற்குள் நுழைந்த ஜெய்ஷே முகமது ஆதரவு தீவிரவாதிகள் 7 பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட 8 பேரை கொன்றனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் அரசு மீண்டும் மசூத் அசாரை கைது செய்தது. இருந்தபோதும் சட்ட நுணுக்கங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மசூத் அசார் விடுதலையானார். அடுத்த 5 மாதத்தில் காஷ்மீரின் உரி பகுதியில் உள்ள ராணுவ முகாமில்
ஜெய்ஷே முகமது அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் 19 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்குள் அதிரடியாக நுழைந்த இந்திய ராணுவம் அங்கு செயல்பட்டு வந்த தீவிரவாத முகாம்களை தாக்கி அழித்தது. இருந்தபோதும் இந்த அதிரடி தாக்குதல் காஷ்மீரின் பெயரால், குறிப்பாக இந்திய ராணுவத்தின் மீது ஜெய்ஷே முகமது நடத்தும் தாக்குதல்களை தடுக்கவில்லை என்பதற்கு புல்வாமா தாக்குதலே ஓர் உதாரணம். இதனிடையே புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா திட்டம் தீட்டியது. இந்திய உளவுத்துறை சேகரித்த தகவலின் அடிப்படையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் ஜெய்ஷே முகமதுவின் பயிற்சி முகாம்கள் செயல்பட்டு வருவது உறுதி செய்யப்பட்டது. பிப்ரவரி 26ஆம் தேதி அதிகாலை இந்திய விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட 12 மிராஜ் 2000 ரக போர் விமானங்கள் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து பாலகோட், முசாஃபராபாத், சக்கோத்தி ஆகிய இடங்களில் செயல்பட்டு வந்த ஜெய்ஷே முகமதுவின் பயிற்சி முகாம்களில் தாக்குதல் நடத்தின. இந்த நடவடிக்கையின் போது 1000 கிலோ எடை கொண்ட குண்டுகள் வீசப்பட்டு 300க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். உளவு விமானங்கள் மற்றும் பறந்தபடி எரிபொருள் நிரப்பும் விமானம் ஆகியவற்றின் உதவியுடன் வெற்றிகரமாக தாக்குதல் நடத்திய மிராஜ் 2000 விமானங்கள் பத்திரமாக தாய்நாட்டிற்கு திரும்பின. இந்தியாவின் அதிரடி தாக்குதலை சற்றும் எதிர்பார்க்காத பாகிஸ்தான் அதற்கு பதிலடி கொடுக்க திட்டம் தீட்டியது. 27ஆம் தேதி காலை பாகிஸ்தானின் F-16 ரக விமானங்கள் இந்திய வான்பரப்பில் நுழைந்தன. உடனடியாக விழித்துக் கொண்ட இந்திய விமானப்படையின் மிக் ரக விமானங்கள் அவற்றை நடு வானில் எதிர்கொண்டன. இந்திய விமானங்களை கண்டு பாகிஸ்தானுக்கு ஓட்டம் பிடித்த F-16 விமானங்களில் ஒன்றை இந்திய தரப்பு சுட்டு வீழ்த்தியது. அந்த விமானம் பாகிஸ்தானின் நிலப்பரப்பில் விழுந்ததை இந்திய ராணுவம் உறுதி செய்தது. ஆனால் பாகிஸ்தான் விமானங்களை துரத்தி சென்ற இந்திய விமானங்களில் ஒன்று பாகிஸ்தானால் சுடப்பட்டது. அந்த விமானத்தை இயக்கிய சென்னையைச் சேர்ந்த அபிநந்தன் என்ற விமானி பாராசூட் மூலம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் தரையிறங்கினார். அவரை கைது செய்தது பாகிஸ்தான். இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் பேசிய இம்ரான்கான் இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தனை விடுதலை செய்ய போவதாக அறிவித்தார்.